This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம், எந்த புத்தகத்துடைய விமர்சனம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புளிய மரத்தின் கதை. இந்த புத்தகத்தினுடைய புத்தக விமர்சனம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சுந்தர ராமசாமியின் ஒரு புளிய மரத்தின் கதை தமிழ் இலக்கியத்தில் ஒரு தனித்துவமான மற்றும் முக்கியமான படைப்பாக கருதப்படுகின்றது. இது வெறும் ஒரு கதை மட்டுமல்ல, காலத்தின் ஓட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வாழ்வியல், அதன் மாற்றம், வீழ்ச்சி மற்றும் நம்பிக்கைகளின் சிதைவு ஆகியவற்றை ஒரு புளிய மரத்தை மையமாக வைத்து சொல்லும் ஒரு குறியீட்டு நாவலாகும். இந்த புத்தகத்தின் சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையின் நாயகன் ஒரு வயதான புளிய மரம். அது ஒரு நகரத்தின் மையத்தில் பல தலைமுறைகளாக நிற்கின்றது. அந்த மரத்தின் கண்களின் வழியே அதன் அடியில் நடைபெறும் மனிதர்களின் வாழ்க்கையை, அவர்களின் மகிழ்ச்சி, துக்கம், காதல், துரோகம், போராட்டங்கள் என அனைத்தையும் ஆசிரியர் காட்சிப்படுத்துகின்றார். தொடக்கத்தில் மரம் ஒரு கிராமத்து மக்களுக்காக பொது இடமாக, சந்திப்பு தலமாக, அவர்களின் அடையாளமாக இருக்கின்றது. காலப்போக்கில் நகரம் வளர்கின்றது. ஒரு புளிய மரத்தின் அடியில் தேவதைகள், திருடர்கள், அரசியல்வாதிகள், வணிகர்கள் என பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களின் சுயநலத்தால் மரம் சிதைக்கப்பட்டு அதன் புனித தன்மை குறைகின்றது. இறுதியில் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலின் பெயரால் மரம் வெட்டப்படுகின்றது. இது ஒரு தலைமுறையின் நம்பிக்கை, பாரம்பரியம் மற்றும் மதிப்புகள் எவ்வாறு சிதைந்து போகின்றன என்பதற்கான குறியீடாக அமைகிறது. விமர்சனம். குறியீட்டு பண்பாடு. புளிய மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது ஒரு சமூகத்தின் பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள் மற்றும் நினைவுகளின் சின்னம். அதன் வளர்ச்சி, தளர்ச்சி மற்றும் அழிவு ஒரு சமூகத்தின் ஏற்றத்தாழ்வை காட்டுகின்றது. இதுவே இந்த நாவலின் தனித்துவமான சிறப்பாகும். கதை சொல்லும் முறை. கதை புளிய மரத்தின் கண்ணோட்டத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த வித்தியாசமான உத்தி கதைக்கு ஒரு தனி ஆழத்தை கொடுக்கின்றது. மனிதர்களின் உணர்வுகளையும் செயல்களையும் மரம் ஒரு நடுநிலை பார்வையுடன் பார்க்கின்றது. எழுத்து நடை. சுந்தர ராமசாமியின் மொழி எளிமையானது ஆனால் ஆழமானது. ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. வாசகர்களை கதைக்குள் இழுத்துச் செல்லும் ஆற்றல் அவரது எழுத்துக்கு உண்டு. சமூக விமர்சனம். இந்த புத்தகம் வளர்ச்சி, நவீனமயமாக்கல், சுயநலம், மனித உறவுகளின் சிக்கல்கள் மற்றும் சமூகத்தின் பலவீனமான பக்கங்களை வெளிப்படையாக விமர்சிக்கின்றது. பாரம்பரியத்தை இழந்து இயந்திரத்தனமாக மாறும் சமூகத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த கேள்வியை எழுப்புகின்றது. மொத்தத்தில் ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு அழகான, சிந்திக்க தூண்டும் மற்றும் உணர்வு பூர்வமான படைப்பாகும். தமிழ் இலக்கியத்தில் ஒரு உன்னதமான இடத்தை பிடித்திருக்கும் இந்த நாவல் ஒவ்வொரு இலக்கிய ஆர்வலரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒன்றாகும். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு புத்தகத்தில் சந்திக்கின்றேன்.